ஒற்றுமையாக நின்று தமிழர் வாக்குகளை பயன்படுத்துங்கள். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அறிவுரை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு ஆரம்பம். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நடந்ததை அறிய வேண்டும். செஞ்சிலுவை சர்வதேச குழு அறிக்கை. தமிழ் மக்களுக்கு சுயாட்சியே தீர்வு. மக்கள் போராட்ட முன்னணி யாழில் தெரிவிப்பு. அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என்று தமிழ் கட்சிகள் சிலவற்றிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல். நேற்று கொழும்புக்கு வந்திருந்த அவருக்கும் தமிழ் அரசியல் கட்சிகள் சிலவற்றின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றது. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், தேர்தல் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், ஸ்ரீதரன், டெலோவின் சார்பில் அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், புலட் சார்பில் அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்கு செல்ல வேண்டியிருந்ததன் காரணமாக சந்திப்பின் தொடக்கத்திலேயே ஸ்ரீதரன் வெளியேறினார். இதற்கமே இந்த சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. கடந்த 75 வருட கால அனுபவத்தில் தமிழ் மக்களால் ஒற்றையாட்சியின் கீழ் வாழ முடியாது என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும், அதேபோன்று அரசமைப்புக்கான 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக தோல்வியடைந்திருப்பதன் காரணமாக அதனூடாக தமிழ் மக்களால் முன்னோக்கி செல்ல முடியாதெனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அஜித் டோவலிடம் எடுத்துரைத்தார். ஆகவே 13வது திருத்தத்தையும் 2015ஆம் ஆண்டு ஒற்றையாட்சி முறைமையை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட புதிய அரசமைப்பு வரைவை தாம் நிராகரிப்பதாக தெரிவித்த கஜேந்திரன், வடகிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி முறையை வென்றெடுப்பதற்கு இந்தியா உதவ வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதேபோன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை குறித்தும், தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான தமிழ் பொது கட்டமைப்பின் தீர்மானம் குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இத்தகைய மாறுபட்ட அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தமிழ் மக்களின் வாக்கு வீதம் குறித்தும் கேட்டறிந்த அஜித் டோவல், இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்ததென ஆலோசனை வழங்கினார். அத்தோடு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இத்தகைய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் கூறப்போவதில்லை என குறிப்பிட்ட அவர், இருப்பினும் இத்தகைய தேர்தலில் அளிக்கப்படும் வாக்குகள் ஜனநாயகத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பது குறித்து சிந்தித்து செயலாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட ஆளும் தரப்பு ஆதரவு கட்சிகளும் நேற்று சந்தித்து உரையாடினர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளருமான மருத பாண்டி ராமேஸ்வரன், கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார், தொழில் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவருமான வடிவேல் சுரேஷ் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கும் இடையில் உறவை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக பொருளாதார விடயங்கள் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான முன்னாள் தூதுவர் மிலிந்த மொரகடவையும் டோவல் சந்தித்து பேசியுள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவையும் அவர் நேற்று சந்தித்தார். இதன்போது இலங்கை இந்திய இருதரப்பு உறவை பலப்படுத்த வேண்டுமென இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தேர்தல் கண்காணிப்பு குழுவில் உள்ளடங்குகின்ற நீண்டகால கண்காணிப்பாளர்கள் 26 பேர் கண்காணிப்பு பணிகளுக்காக நேற்றைய தினம் இலங்கையின் 9 மாகாணங்களுக்கும் சென்றுள்ளனர். இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு பணி தொடங்கியுள்ளது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 இடம்பெறவுள்ளது. வழமை போன்று இம்முறையும் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ அழைப்பொன்றை விடுத்திருந்தது. அந்த அழைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து இம்மாத தொடக்கத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் இது குறித்த நிர்வாக மட்ட உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அதற்கமைய பிரதி தலைமை கண்காணிப்பாளர் ஒருவரையும் தேர்தல் கண்காணிப்பு நிபுணர்கள் 9 பேரையும் கொண்ட குழுவொன்று கடந்த 13ஆம் திகதி நாட்டை வந்தடைந்தது. அதேவேளை நேற்று முன்தினம் நாட்டை வந்தடைந்த 26 நீண்டகால கண்காணிப்பாளர்கள் நேற்று வியாழக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளர் நச்சோ சன்சஸ் ஆமரால் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் இருந்து நாட்டின் 9 மாகாணங்களுக்கும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று செஞ்சிலுவை சர்வதேச குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் சகல சமூகங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீண்ட காலமாக காத்திருக்கின்றார்கள். அவர்கள் கௌரவத்துடன் வாழ்வதற்கு இடமளிக்கும் அதேவேளை அவர்களது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது எனும் உண்மையை கண்டறிவதற்குரிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அது தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வற்ற முறையில் நீடித்துச் செல்ல முடியாது. எனவேதான் நாம் சுயாட்சி என்ற தீர்வு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். அதற்கு முன்னுரிமை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றோம் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோபகே யாழ்ப்பாணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எந்த ஒரு வேட்பாளரும் சரியான கொள்கையுடனும் கோட்பாட்டுடனும் இந்த அரசியல் களத்தில் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தோம். இந்த வறுமையை நாங்கள் நிரப்ப வேண்டிய தேவையை உணர்ந்திருக்கின்றோம். எனவேதான் எங்களுடைய மக்களின் கொள்கை என்ற இந்த கொள்கை பிரகடனத்தினூடாக வர்க்க பிரச்சனைகளில் இருந்து இனப்பிரச்சினை வரைக்கும் சரியான தீர்வை முன்வைத்துள்ளோம். மக்கள் இனப்பிரச்சினையால் இழந்தவை கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த பிரச்சினை தீர்வற்ற முறையில் நீடித்துச் செல்ல முடியாது. எனவேதான் நாம் சுயாட்சி என்ற தீர்வு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். அதற்கு முன்னுரிமை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றோம். புரையோடி போயிருக்கும் மேலாதிக்க சிந்தனை கொண்ட முதலாளித்துவ அரசியல்வாதிகள் மத்தியில் நாங்கள் தீர்க்கமான பல கொள்கைகளோடு மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து சரியான பாதை எது என்பதை மிக ஆழமாக சிந்தித்து எங்களுடைய கொள்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் இருந்தாலும் இங்கு இரண்டு கொள்கைகள் மட்டும்தான் இருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த தேர்தல் பிரசாரங்களில் அடிப்படை அம்சமாக குறிப்பிடுகின்றோம். எங்களுடைய கொள்கை மிகவும் தனித்துவமானது, மக்களுக்கானது. எமது கொள்கை பிரகடனத்தில் கூட மக்களின் கொள்கை மக்களின் வேட்பாளர் என்றுதான் பாவிக்கின்றோம். நாங்கள் அரசியல் செய்யவில்லை. எனவே எமது கொள்கைகள் மக்களிடம் செல்ல வேண்டும். தமிழ் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளுக்கு அதில் பதில் இருக்கின்றது. வடக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மிக மோசமான அடக்குமுறை எதிர்கொள்கின்றார்கள். இங்கு சட்டவிரோதமாக விகாரைகள் கட்டப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான படையினர் குவித்து வைக்கப்பட்டுள்ளார்கள். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுடைய போராட்டம் தொடர்கிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் தீர்க்கமான ஒரு பதிலை சொல்ல முடியாத நிலையில் கட்சிகளும் வேட்பாளர்களும் தான் இங்கு இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதி வேட்பாளர் கோபகே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 20 நாட்கள் தொடர் காய்ச்சல் காரணமாக குடும்ப பெண் ஒருவர் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். நாரந்தனை மத்தி ஊர்காவத்துறை பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய 7 பிள்ளைகளின் தாயாரே உயிரிழந்தார். இவர் கிளிநொச்சியில் மகள் வீட்டில் இருந்த வேளை கடந்த 7ஆம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டதால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இருப்பினும் இடைக்கிடையே காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. பின்னர் 17ஆம் திகதி ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். அதன் பின்னரும் காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் 19ஆம் திகதி ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் 27ஆம் திகதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.